கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதங்களின் புத்தகம் 31வது சங்கீதம் 21வது திருவசனம். சங்கீதம் 31:21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்கள், இந்த திருவசனத்திலே பக்தன் மிக அருமையாக கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறார். அவரே சகல துதிகன மகிமைக்கு பாத்திரர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்கு சகல துதிகன மகிமை உண்டாவதாக. அந்த காலத்திலே இஸ்ரவேல் மக்களையும் அவர்களுடைய அரசனையும் அவர்களுடைய கூட்டத்தையும் ஆசாரித்துவ கூட்டத்தையும் தேவ ஜனத்தையும் கர்த்தர் அரணான பட்டணங்களுக்குள்ளே வைத்திருந்தார். தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணி கொண்டே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு இந்த அரணான பட்டணத்தின் பாதுகாவலையும், அது மாத்திரமல்லாமல் அவருடைய கிருபையான அந்த கிருபையை இந்த இடத்துல அதிசயமான கிருபை என்று குறிப்பிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். கிருபையை குறித்து வேதாகமத்தில் அநேக காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கோம். பெரிதான கிருபை, பெருகும் கிருபை. இந்த இடத்துல அதிசயமான கிருபை என்று குறிப்பிடப்படுகிறது. இதற்கு மாற்றே கிடையாது. மாற்று இருக்கும் என்று சொல்லி நினைத்து கூட பார்க்கக்கூடாது. அதை நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நம்ம விருதாக ஆக்கிறாதபடிக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நாம் இன்னும் வளர்ந்து பெருகும்படிக்கு, கனி கொடுக்கும்படிக்கு, நம்முடைய கனிகள் இம்மையிலும் மறுமையிலும் நிலைத்திருந்து சாட்சி பகரும்படிக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவை கவனமாய் செவி கொடுப்போம். உங்களுக்கு தெரிந்த அருமையானவர்களுக்கும் இந்த செய்திகளை குறித்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக சங்கீதக்காரன் சொல்கிறார், சங்கீதம் 69 எங்களை அரணான பட்டணங்களுக்குள்ளே வழி நடத்தி வருகிறவர் நீர்தான் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், தாவீதை கர்த்தர் அவரையும் அரணான பட்டணங்களுக்குள்ளே அநேக முறை வழி நடத்தினார். அவரை மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்களுக்கும் இந்த அரணான பட்டணத்தின் வாய்ப்புகளை, பராமரிப்புகளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று ஒருவேளை நீங்கள் தனியனாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களை அரணான பட்டணத்திற்குள்ளே வழி நடத்தி வர வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், தாவீது இளம் பிராயத்திலே பயமறியாத அவர் கண்ணுக்குட்டியாக இருந்தார். ஆடு மேய்க்க போகும்போதும் கர்த்தரை துதித்து கொண்டே தானே இருந்தார். அங்கே சிங்கம் வந்தாலும் சரி, அவரே குறிப்பிடுகிறார், சிங்கம் ஒரு முறை குட்டியை கவி கொண்டு போக முயற்சி பண்ணின பொழுது அதனுடைய வாயினின்று அந்த குட்டியை தப்புவிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். ஸ்தோத்திரம். இன்று நாம் சில விஷயங்களிலே எச்சரிப்போடு, ஜாக்கிரதையோடு, விழிப்புணர்வோடு, தேவ பலத்தோடு நாம் அதை இருக்கும்போது தான் சில பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் விழுங்க வகை தேடி வருகிறான். அவனுடைய கையிலிருந்து நம்மையும் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அழைப்பு தெரிந்து கொள்ளுதலின்படி ஒவ்வொருவரும் தேவ ஒத்தாசையோடு நாம் ஒரு அரணான பட்டணத்திற்குள்ளே நாம் வாசம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் கர்த்தரை நம்பி தேவனை அண்டிக் கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது.
ஸ்தோத்திரம். இதில் ஆண்டவரை நம்பி தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் அங்கே தேவ கிருபையினால் பாதுகாக்கப்படுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பாருங்கள், இந்த தாவீது கோலியாத்துக்கு முன்பதாக நிற்கும் பொழுதும் கர்த்தர் அவருக்கு ஆதரவாக அரணாக இருந்து பாதுகாக்கிறார். திருப்பி சவுலினால் துரத்தப்படும் போதும் பாருங்கள், வேதம் ஒரு இடத்துல பதிவிடுகிறது, சவுல் ராஜா தெரிந்து கொள்ளப்பட்ட 2000 வீரர்களோடு தாவீதை பின்பற்றுகிறார். தாவீதை பின்பற்றுறதுன்னா அவரை பிடிக்கணுங்கிறக்காக பின்பற்றுறாரு. இல்லை, தாவீதை பின்பற்றுறது உண்மையிலே பின்பற்றியிருந்தார்னா சவுல் ராஜா ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார். ஸ்தோத்திரம். தாவீதை பிடித்து தீமை செய்ய வேண்டும், தீங்கு செய்ய வேண்டும் என்று பின்பற்றுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்கள், இதில் சில பேர் நேச்சுரல் எபிலிட்டிஸை டிபெண்ட் பண்ணுவாங்க. இப்போ சில பேர் பார்த்தா நாங்கள் பிறப்பிலேயே ரொம்ப திறமைசாலி இருக்குது. சில பேர் பிறப்பிலேயே திறமைசாலிகளாக இருப்பாங்க. முக்கியமாக யூதா கோத்திரம் வந்து மலைகளில் ரொம்ப பெயர் பெற்றவங்க. மலைகளிலே அவர்கள் வந்து ஓட்டத்திலும் சாட்டத்திலும் திறமைகளிலும் ரொம்ப பெயர் பெற்றவர்கள். காலேப் என்ற பரிசுத்தவான் சொன்னார், எனக்கு அந்த மலை நாட்டை கொடும், நாங்கள் அதை கர்த்தருடைய நாமத்தினாலே சுதந்திரித்துக் கொள்வோம் என்று 80 வயசில் சொன்னார். காரணம், they were very clever, very smart in the hill areas. ஆமாம். அதே போல் யோவாப்பு, ஆசகேல், அபிசாயெல்லாம் பாருங்கள், ஸ்தோத்திரம், அவர்கள் ரொம்ப மலைகளிலெல்லாம் ரொம்ப திறமைசாலிகள். தாவீதும் அப்படிப்பட்ட மலை வாசஸ்தலங்களில் ரொம்ப திறமைசாலி. நான் ஒரு முறை வேதாகமத்தில் வாசித்து கொண்டிருந்தப்போ ஆச்சரியப்பட்டேன். ஆமாம், அவர் முதல்ல, அதாவது அதுல்லாம் குகையில் போய் 2வது தடவை ஒருக்கா தங்கியிருப்பார். அங்கே சவுலை என்கவுண்டர் பண்ணுவார். முதல்ல ஒருக்கா அதுல்லாம் குகையில் போய் தங்கியிருப்பார் மலையில். அவருக்கு வந்து இங்கே யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண முடியாதுன்னு அவருக்கு ஒரு தைரியம். கர்த்தர் அவரோடு பேசுவார், நீ இந்த குகையில் இருக்காத, எழுப்பி போயிரு அப்படின்ட்டு. திருப்பி அவர் ஒரு பட்டணத்தில் போய் தங்கியிருப்பார். அந்த பட்டணத்துக்கு விரோதமாக மற்றவர்கள் வந்து அந்த பட்டணத்தை தாக்கி இருப்பார்கள். தாவீது போய் அவர்களுக்கு உதவி செய்வார். உடனே அவர் அந்த பட்டணத்தில் தங்கியிருப்பார். அப்போது சவுல் ராஜா அதை கேள்விப்பட்டு அங்கே புறப்பட்டு வருவார். ஆமாம். அப்போது தாவீது வந்து முதல்ல அதுல்லாம் குகையில் இருக்கும்போதே ஆண்டவர் வந்து அவரோடு பேசியிருக்கிறார், நீ அந்த குகையில் இருக்காது, போயிரு அப்படின்னு. அப்போது தாவீது வந்து ஆண்டவரிடத்தில் கேள்வி கேட்கலை. ஆண்டவர், நான் இங்கே கம்ஃபர்டபுளாக தானே இருக்கிறேன், சேஃப்டியாக தானே இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. காரணம், தாவீதுக்கு கர்த்தரை பற்றி நன்றாக தெரியும். ஆமாம், கர்த்தர் சொன்னார்னா அது சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி. காரணம், தாவீது அங்கே அதுல்லாம் குகையில் இருக்கும்போது சவுல் ராஜா அங்கே வந்தார் என்றால் அங்கே யூதா கோத்திரத்தை சேர்ந்த வீரர்களும் அங்கு வருவார்கள். அது கர்த்தருக்கு நன்றாக தெரியும். அதனால தான் கர்த்தர் அங்கேருந்து அவரை புறப்பட பண்ணுகிறார். இன்று நம்முடைய புத்தியில் ரொம்ப ஸ்மார்ட்டாக நினைத்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். திருப்பி பட்டணத்தில் இருந்து அந்த பட்டணத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்லது தான் செய்கிறார். தாவீதும் அவரோடு இருந்த சில வீரர்கள், அவர்கள் வீரர்கள் என்று சொல்கிறது இல்லை, பைபிளில் அவர்களை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கும். முறுமுறுக்கிறவர்கள், கடன் வாங்கிட்டு திருப்ப செலுத்த முடியாதவர்கள், துரத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள் தான் தாவீதோடு ஆரம்ப நாட்களில் சேர்ந்து இருக்கிறார்கள். இப்போது அந்த பட்டணத்துக்கு அவர் நல்லது தான் செய்கிறார். இப்போ தாவீது வந்து ரொம்ப உற்சாகமாக ஆண்டவரிடத்தில் விசாரிக்கிறார். சவுல் ராஜா இங்கே வர்றாருன்னு கேள்விப்படுறேன். ஆமாம், இந்த மக்கள் வந்து அவருடைய கையில் நீ ஒப்பு கொடுப்பார்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொல்லுவார், ஒப்பு கொடுப்பார்கள் என்று சொல்லுவார். பாருங்க, இது தாவீதினுடைய சொந்த மக்கள். ஆமாம், சொந்த ஜனம். ஆமாம், தாவீது அவர்களுக்கு நல்லது தான் செய்கிறாரு. சவுல் ராஜா வர்றாருன்னு கேள்விப்பட்ட உடனே தாவீது ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறாரு. என்னைய வந்து சவுல் ராஜா கையில் ஒப்பு கொடுப்பார்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஒப்பு கொடுப்பாரு.
ஒப்பு கொடுப்பார்கள். உடனே தாவீது அங்கேருந்து புறப்பட்டு மறுபடியும் மலைக்கு போயிடுறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் அரணான பட்டணத்திற்குள்ளே நம்மை நடத்தக்கூடியவர். எருசலேம் பட்டணமே அரணான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கும். அதை சுற்றிலும் 7 மலைகள் இருக்கிறது. இன்றைக்கி பூமியில் 7 மலைகளால் சூழப்பட்ட இடம் பூமியில் எனக்கு தெரிந்த வரைக்கும் 3 இடங்கள் இருக்கிறது என்று கேள்விப்படுகிறேன். ஒன்று எருசலேம், மற்றொன்று வட்டிகன் சிட்டி, அதை சுற்றிலும் 7 மலைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். அது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷ் சோத்திரம். அங்கே திருமலை என்று சொல்லப்படுகிற இடத்துல அது சுற்றிலும் 7 மலைகள் இருக்கிறது என்று அறியப்படுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். முதலாவதாக, ஒருவேளை நீங்கள் இண்டிவிஜுவலாக இருந்து கிடந்தாலும் ஒரு பெரிய அளவில் கர்த்தர் நம்மளை நடத்தட்டும் என்று சொல்லி நினைப்பதற்கு முன்பதாக முதலாவது நீங்கள் முதலே அரணுக்குள்ளே வந்துவிட வேண்டும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னார், நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இப்போ கர்த்தர் நாம் ஒரு அரண் பாதுகாப்புக்குள்ளே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இந்த அரண் எதை குறிக்கிறது என்றால் பூமிக்குரிய அரணையும் குறிக்கிறது. அதைத்தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நித்தியத்திற்குரிய அரணையும் குறிக்கிறது. பூமிக்குரிய அரண் என்றால் எதை குறிக்கிறது என்றால், உதாரணத்துக்கு ஒரு பட்டணத்தை சுற்றிலும் திடீரென்று எதிரிகள் வந்து விடுவார்கள் என்றால் உடனே அந்த பட்டணத்தின் கோட்டை வாசல் கதவுகளை மூடி விடுவார்கள். அரணான கோட்டை அமைத்திருப்பார்கள் என்றால் அந்த கோட்டை வாசல்களை மூடிவிட்டு உள்ளே பத்திரமாக இருப்பார்கள். உள்ளே அவர்களுக்கு தேவையான ஆகாரம், தண்ணீர் எவ்வளவு காலம் இருக்குதோ அவ்வளவு காலம் அவர்கள் கர்த்தருக்கு முன்பதாக பாதுகாப்பாக இருக்க முடியும். அதைத்தான் இந்த இடத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறார். அரணான பட்டணத்திற்குள்ளே நம்மை நடத்தி செல்கிறவர் கர்த்தர் தான். தாவீதையும் இஸ்ரவேல் மக்களையும் அந்த காலத்தில் எருசலேம் வரைக்கும் அவர் நடத்தி சென்று கொண்டே இருந்தார். எருசலேமிலே அவர்களை சமாதானத்தின் நகரத்திலே சந்தோஷப்படுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை. அதே நேரத்தில் தாவீது கர்த்தரை தன்னுடைய அடைக்கலமாக, கோட்டையாக, அரணான துருகமாக அவர் கொண்டிருந்தார். சங்கீதம் 18:2-3 வசனங்களை வாசித்து பாருங்கள், நீங்களே புரிந்து கொள்வீர்கள். கர்த்தரே அவருக்கு அரணாக இருந்தார். அவருக்கு மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் அரணாக இருந்தார், கோட்டையாக இருந்தார். நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார், அவர் அரணான கோட்டை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கர்த்தரை உன்னுடைய அரணான கோட்டையாக நீங்கள் கொண்டு இருக்கிறீர்களா? நித்தியத்திற்கு நேராக உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தருடைய கையில் கொடுக்கப்பட்டு பாதுகாப்பாக இருந்து கொண்டு இருக்கிறதா? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே சமாதானத்தை கட்டளையிடப் போகிறார். அதே நேரத்தில் பூமிக்குரிய காரியங்களிலே நான் இப்பொழுதும் அலைந்து திரிகின்றவனாகவே இருந்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தலை சாய்க்க இடமில்லை. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கை சவால் நிறைந்ததாக இருந்து கொண்டு இருக்கிறது. நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் அந்த ஓட்டத்தை தடுத்து இந்த நாளிலே ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டிங்கை உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அவர் அரணான பட்டணத்திற்குள்ளே நம்மை நடத்துகிறவர். அவர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிறவர். பாருங்கள், சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கிருபையினால தான் நடக்கிறது. அதை சில நேரம் சொல்லும்போது சிரிப்பார்கள் ஜனங்கள். தேவ கிருபைதான் என்று சொல்லுவதை ஜனங்கள் கேட்கும்போது சில பேர் அதை புரிந்து கர்த்தருக்கு நன்றி சொல்கிறார்கள். சில பேருக்கு பொதுவாக இருக்கக்கூடிய ஜனங்களும் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்கிறார்கள். அதில் சிலர் கர்த்தரை ஏற்றுக்கொள்கிறார்கள், சிலர் அது அவருக்கு கொடுத்த ஒரு சிலாக்கியம் என்று நினைத்து கொள்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் அவர் அரணான பட்டணத்தில் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணுகிற கர்த்தர். இதில் திறவுகோல் என்னதுன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும்.
Don't depend on your own intellectual mind and your own smartness. கர்த்தர் அவைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு பயன்படுத்துகிறார். அவர் பயன்படுத்தும் போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அதிலே நீங்கள் ஓவராக மூழ்கி போகும்போது உங்களுக்கு தோல்விகள் வரும், சர்க்கிள்கள் வரும். அப்பொழுதாவது நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டும். பாருங்கள், சவுல் ராஜா மறுபடி தாவீதை பிடிக்க அங்கே பட்டணத்திலேருந்து அவர் மறுபடியும் குகைக்கு போயிடுறாரு. அதுலாம் குகைக்கு அங்கே போய் அவரை பிடிக்கலான்னு தெரிந்து கொள்ளப்பட்ட வீரர்களோடு போகிறாரு. ஆனால் கர்த்தர் அந்த தாவீதை மறைக்கிறார், தாவீதோடு இருந்தவர்களையும் மறைக்கிறார். ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அந்த சவுல் ராஜாவை தாவீதின் கையில் ஒப்பு கொடுக்குறார். அப்போது அந்த சவுல் ராஜா சொல்கிறாரு, என் குமாரனாகிய தாவீதே, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ ஆசீர்வதிக்கப்படுவாய், மென்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி மனதார ஆவியில் நிரம்பி வாழ்த்துதல் சொல்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆவியானவருக்கு எவ்வளோ தூரம் விட்டு கொடுத்துருக்கிறோம், யோசனை பண்ணி பார்ப்போம். அடுத்தபடியாக நம்முடைய ஐக்கியம் கர்த்தரோடு இருக்கிறது, இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். என்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களோ அன்று முதல் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், ஒவ்வொரு விசுவாசியோடும் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஊழியர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக கர்த்தரை அண்டிக் கொள்ளும்போது அவர்கள் மூலமாகவும் கர்த்தர் செயல்படுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு விசுவாசியும் தான் கர்த்தரோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4:16-17 அப்போஸ்தலனாகிய பவுல் தேவ ஒத்தாசையினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்து குறிப்பிடுகிறார். எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய சத்தம் கேட்கும், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், நாமும் உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தரால் மறுரூபம் அடைந்து அவரை சந்திக்கும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். பாருங்கள், அந்த வசனத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட பகுதி என்னை அதிகமாய் தொட்டது. இவ்விதமாய் நாம் எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். பிரியமானவர்கள், இந்த பூமியில் இருக்கிற நாட்களிலும் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். கர்த்தரோடு இருப்பது என்றால் எதை குறிக்கிறது என்றால், நாம் ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம் என்றால் கர்த்தரோடு இருக்கிற நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படும் போது இவ்விதமாக நாம் கர்த்தரோடு எப்பொழுதும் இருப்போம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டுமென்று அவர் விரும்புகிறார். பாருங்கள், ஆண்டவராகிய இது இன்றைக்கி ஒரு ப்ராக்டிக்கல் அனுபவமாக இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி அவர் சில நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மாத்திரம்தான் வெளிப்படுறார், மற்ற நேரம்லாம் இல்லை அப்படின்னு நம்ம நினைத்து விடுகிறோம். அப்படி அல்ல. மார்க்கு 16:20 வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவர்களோடு இருந்து அவர்கள் பிரசங்கித்த வார்த்தைகளை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார். பாருங்கள், ஆதி திருச்சபையில் சீஷர்களோடு கர்த்தர் இருந்தார். அவர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டது. அந்த வார்த்தைகளை அவரே உறுதிப்படுத்தினார், அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். பிரியமானவர்களே, இதில் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற நிச்சயத்தை நாம் முதலாவதாக பெற்றுக்கொள்ள வேண்டும். நிச்சயத்தை பெற்றுக்கொள்கிறது என்பது ஓவர் ஃப்ளோயிங் எக்ஸ்பீரியன்ஸோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்று பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து விதவிதமான கருத்துக்கள் இருந்து கொண்டு இருக்கிறது. ஆமாம், ஸ்தோத்திரம். இதில் ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் என்று அவருடைய இன்ட்வெல்லிங் ப்ரெசன்ஸ், எனக்குள்ளே வெளிப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுகிறது மாத்திரமல்ல, அவர் நம் மூலமாக வெளிப்படுகிறதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். அதில் நாம் சுய திருப்தி அடைந்து விடக்கூடாது.
புதிய ஏற்பாட்டின் அடிப்படையில், கிறிஸ்துவின் உபதேசத்தின் அடிப்படையில் ஆவியானவர் முழு வேதாகமத்தில் என்னெல்லாம் செய்தாரோ அதில் அவருடைய திட்டப்படி, அவருடைய சித்தப்படி உங்களையும் கொண்டு என்னையும் கொண்டு அவர் செய்து கொண்டே தான் இருக்கிறார். அவர் அதை நிறுத்தவில்லை. அவர் அதில் பாரபட்சமும் பார்ப்பது கிடையாது. உங்களுக்குன்னு அவர் என்ன அளவை வைத்திருக்கிறார், எனக்குன்னு என்ன அளவை வைத்திருக்கிறார், அந்த அளவின்படி அவர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆனால் இதிலே இன்று மத ரீதியாக இது போதும், ஸ்தோத்திரம், ஒரு குறிப்பிட்ட வேதத்தின் ஒரு சின்ன பகுதியை பிடித்து கொண்டு இது போதும், ஸ்தோத்திரம். சில பேருக்கு ஆமாம் கைகளை வச்சாலே அபிஷேகம் வந்துடும் அப்படி சொல்கிறாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட அளவு உண்மை இருக்கிறது. நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஜனங்களை கர்த்தர் நிரப்புகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரப்புகிறார். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், அந்த குறிப்பிட்ட காரியத்தில் மாத்திரம் திருப்தி அடைஞ்சு போதும் அப்படி சில நேரங்களில் அப்படி கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன உணர்வு ஏற்படுகிறது, மறுப்பதற்கு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவருடைய அந்த அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா? எபேசி நிருபத்திலே ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலனாக குறிப்பிடுகிறார், பரிசுத்த ஆவியினால் நிரம்பி, மூல பாஷையில் கீப் ஃபில்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், தொடர்ந்து நிரம்பிக்கொண்டே இருங்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அந்த அபிஷேகம் நமக்குள்ளே ஊற்றெடுத்து பெருக்கிறதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு தாமே குறிப்பிடுகிறார். நான் கொடுக்கிற அந்த தண்ணீர் உங்களுக்குள்ளே என்றென்றைக்கும் ஊறுகிற ஊற்றாக இருக்கும் என்று சொல்லி, உங்களுக்குள்ளே அந்த ஊற்று புறப்படுகிறதா, நதியாய் பாய்கிறதா, அந்த நதியின் மூலமாக கர்த்தர் வெளிப்படுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வெளிப்படுகிறார். பாருங்கள், மார்க்கு 16:20 ஆண்டவரே சீஷர்களோடு இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். சில குறிப்பிட்ட கலை திறமைகளை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார், இல்லை என்று சொல்வதற்கில்லை. சிலருக்கு பாடக்கூடிய திறமை, சிலருக்கு பேசக்கூடிய திறமை, சில பேருக்கு எழுதக்கூடிய திறமை, சில பேருக்கு நல்ல ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய கிருபை கொடுக்கிறார். ஆனால் அதில் கர்த்தர் எவ்வளோ தூரம் வெளிப்படுகிறார், சும்மா வாயினால் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது கர்த்தர் வெளிப்படுகிறார் என்று சொல்லி. சிந்தித்து பாருங்கள், சிந்தித்து பாருங்கள். அந்த காரியத்திலே கர்த்தருக்குள் இருக்கிறீர்களா? ஸ்தோத்திரம். நான் ஏற்கனவே சொன்னபடி ஏசாயா 29 அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். தாவீது வாசம் பண்ண அரியேலே என்று ஒரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் அங்கு எச்சரிக்கிறார். பாருங்கள், அரியேல் என்றாலே என்ன அர்த்தம் என்றால் லயன் ஆஃப் காட், ஏரியல். ஆமாம், இந்த ஏரியல், இந்த கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தக ஊழிய ஸ்தாபன பேர் ஏரியல் புக்ஸ். ஆமாம், அது பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்குது. அரியேல், ஏரியல்னா லயன் ஆஃப் காட்னு அர்த்தம். அந்த பட்டணத்தில் ஆமாம் ஆண்டவர் எச்சரிக்கிறார், நீ தாவீதின் சந்ததியில் வந்துட்டு ஆமாம் நீ மற்றவனுக்கு முன்னாடி கூனி குறுகி உன் சத்தம் வந்து கீழே இருந்து ரொம்ப ஈன ஸ்வரத்தில் வரும் அப்படிங்கிறார் ஆண்டவர். நீ நல்லா சாப்பிட்டது போல் சொப்பனம் காண்ப, விழித்து பார்த்தீங்கன்னா பசியோடு இருப்ப அப்படிங்கிறார் ஆண்டவர். இன்று உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள் எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். அடுத்தபடியாக கர்த்தர் நம்மோடு கூட, திரியேக தேவன் நம்மோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். 2வது குறிப்பில் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று ஆவியானவர் பேசினார். அடுத்தபடியாக நம்முடைய ஐக்கியம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1வது நிருபத்தில் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே சொல்லுகிறார், எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறது என்று ப்ரெசன்ட் டென்ஸில் குறிப்பிடுகிறார்.
எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவரே நமக்கு அரணும் கோட்டையுமாக இருந்து கொண்டு இருக்கிறார். இக்கட்டு காலத்தில் காப்பாற்றுகிறார். அதே நேரம் பூமிக்குரிய அரணும் கோட்டையும் நமக்கு அவர் கொடுக்கிறார். மறந்து விடக்கூடாது. ஸ்தோத்திரம். இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை ஏன் இன்னைக்கு ஆண்டவருடைய பேரை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நோக்கி கூப்பிடுறேன், அவரை தொழுது கொள்கிறேன் என்று சொல்லி சில நேரங்களில் ஜனங்கள் என்னிடத்திலே கூட வந்து சொல்வார்கள். ஸ்தோத்திரம். உங்களிலே கூட ஒரு சிலர் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு இருந்து கொண்டே இருக்கலாம். சற்றே சிந்தித்து பாருங்கள். எசேக்கியேல் 37:4 வாசித்து பாருங்கள். அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுக்கு இருந்த அதே பிரச்சனை இன்னைக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய ஜனத்தின் நடுவிலும் அந்த பிரச்சனை இப்போ அங்கங்கே லேசாக வெளிப்படுறதை என்னால் பார்க்க முடியுது. ஸ்தோத்திரம். கர்த்தர் அதிலிருந்து ஒரு நல்ல மனம் திரும்புதலுக்குள்ளே வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கடைசி காலத்திலே கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுகிறார். பாருங்கள், அந்த இடத்துல ஆவியானவர் அங்கே வந்து ஜீவ ஆவியானவராக வெளிப்படுகிறார். ஆவியானவருடைய காற்று அங்கு வீசுகிறது. ஸ்தோத்திரம். மனிதனுடைய ஆன்மீக வாழ்க்கை வறண்டு போய் எலும்பாகி மாறிவிட்டது. இதை வந்து சாஃப்டாக சொல்கிறதுனா ட்ரைனஸ் இன் த போன்ஸ். இது பிகினிங் ஆஃப் த டிக்கே. நம்ம வந்து கர்த்தருடைய வாழ்க்கையில் நம்ம வந்து பின்தங்குவதற்கு ஆரம்ப கட்ட அறிகுறி. இதனுடைய ஹையஸ்ட் லெவல் என்ன? ஹையஸ்ட் லெவல்னால் இஸ்ரேல் மக்கள் அனுபவித்தார்கள். சில நேரங்களில் கொடுங்கோல் ஆட்சி அவர்களை மேற்கொண்ட பொழுது, ஸ்தோத்திரம், பாபிலோனிய அடிமைத்தனம் அவர்களை மேற்கொண்ட போது, அசீரிய அடிமைத்தனம் அவர்களை மேற்கொண்டு கொண்டு போன பொழுது, இஸ்ரவேல் மக்கள் முதல் நூற்றாண்டிலே ரோம பேரரசினால் அந்த பட்டணம் தகர்க்கப்பட்ட போது அவர்களுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போய்விட்டது. இந்த எலும்புகளில் வர்ற வந்து அந்த ட்ரைனஸ் பாவத்தின் ஆரம்பம். நீங்கள் சங்கீதம் 51 வாசித்து பார்த்தீங்கன்னா தாவீது அதை சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவார், கெஞ்சுவார். ஸ்தோத்திரம், என்னுடைய எலும்புகள்லாம் இப்படி ஆயிடுச்சு ஆண்டவரே என்று சொல்லி சொன்னார். அதே நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சமகாலத்தில் போன நூற்றாண்டில் கூட இஸ்ரவேல் மக்கள், ஸ்தோத்திரம், ஜெர்மனிய சர்வாதிகாரி ஹிட்லரினுடைய ஆட்சி காலத்தில் ஸ்தோத்திரம் 6 லட்சம் யூதர்கள் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். இன்றும் ஜெர்மன் நாட்டிலும் வைத்திருக்கிறார்கள், இஸ்ரேல் நாட்டிலும் அதற்குரிய மியூசியங்கள்லாம் வைத்திருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவர்களுக்கு என்ன நம்பிக்கை? ஆனால் ஆண்டவர் எசேக்கியேல் மூலமாக அந்த நம்பிக்கையை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், நீ தீர்க்க தரிசனம் உரை, இந்த எலும்புகள் உயிரடையும். ஸ்தோத்திரம். அவர்கள் எழும்பி நிற்பார்கள், காலூன்றி நிற்பார்கள், சேனையாக புறப்படுவார்கள். இப்போது கர்த்தர் ஆதி திருச்சபையில் அதை செய்ய ஆரம்பித்தார். ஸ்தோத்திரம். இன்று நம்ம எல்லாருக்கும் எலும்பு இருக்குது. ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த எலும்பில் ட்ரைனஸ் இருந்தால் இப்போவுமே ஆண்டவருக்கு முன்னாடி எந்த விஷயத்தில் நான் இன்னும் கர்த்தருக்குள்ளே சீர்படணும், ஆண்டவரே ப்ளீஸ் எனக்கு உதவி செய்யுங்க, ப்ளீஸ்னு கேளுங்க. ஆவியானவர் உதவி செய்வார். கெஞ்சி கேளுங்க, விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். எந்த இடத்துல ஆண்டவர் நம்மை சீர்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார், எந்த இடத்துல கிறிஸ்துவின் வசனத்திற்கும் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கும் நாம் வித்தியாசமாக போயிருக்கிறோம், எதிராய் போயிருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை சபைக்கு போய் கொண்டு இருக்கலாம், இல்லைன்னா சபையில் பொறுப்புகளில் கூட இருந்து கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். ஆவியானவருக்கு இடம் கூடாத எதுவும் அங்கே கர்த்தருடைய விடுதலையின் காற்றை சுவாசிக்க முடியாது. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையை ஒத்தாசையை பெறாத எந்த ஒரு மனுஷனும் கிறிஸ்துவுக்குள் வாழ முடியாது. பிதாவாகிய தேவன் நடாத எந்த நாற்றும் பிடுங்கப்படும். மறந்துவிடக்கூடாது. இன்று ஒருவேளை சூழ்நிலைகளில் உள்ள நிர்பந்தங்களின் நிமித்தம் என்று நாம் கர்த்தருடைய சபையில் இருந்து கொண்டு இருக்கலாம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தரிடத்தில் கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்புங்கன்னு கேளுங்க. நான் ஜீவனுள்ள தேவனோடு ஒரு ஐக்கியத்தை நான் கொண்டிருக்கணும் ஆண்டவரே என்று கேளுங்க. உம்முடைய வார்த்தைகள் என்னை சந்திக்கட்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. நான் இன்னைக்கு
ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒரு முறை என்கிட்ட பேசும்போது அதை சொன்னார். சில பேருக்கு எலும்பு நரம்புகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிறிஸ்துவின் உபதேசத்தில் அவங்க உண்மையாக இல்லாமல் இருக்கிறதுனால வருகிறது என்று குறிப்பிட்டார். ஸ்தோத்திரம். அந்த ஆரோக்கியமான உபதேச சட்டத்திற்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களான்னு யோசனை பண்ணி பாருங்கள். ஸ்தோத்திரம். அதில் ஒரு நிச்சயமற்ற தன்மை, குழப்பமான தன்மை, தெளிவற்ற தன்மை இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஸ்தோத்திரம். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்று. இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை கர்த்தருக்கு முன்பதாக உண்மையானதாக, உத்தமமானதாக, தெளிவானதாக, ஆத்தென்டிக்காக, அதிகாரபூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். உங்கள் சரீரத்தில் இருக்கிற சரீர பலவீனங்களெல்லாம் நீங்கி போகும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நான் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை என்னை சந்திக்கட்டும் ஆண்டவரே என்று கேளுங்க. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் உங்களோடு பேசின காரியங்களுக்கு அர்ப்பணியுங்கள். ஆவிக்குரிய முரட்டாட்டம், அவபக்திக்கு இடம் கொடுக்காதிருங்க. ஸ்தோத்திரம். ஆவியானவர் பேசுகிறார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசி காலத்திலே சொல்லிட்டார், முரட்டாட்டம் அவபக்தி இந்த ரெண்டுமே பில்லி சூனிய பாவத்துக்கு ஈக்குவல். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆவியானவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசம் என்று நான் நம்பிக்கொண்டு இருக்கிற இந்த காரியங்கள் சரியா என்று ஆண்டவரிடத்திலேயே கேளுங்கள். ஸ்தோத்திரம். கடைசி காலத்தில் அந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதை இல்லாமல் இருப்பீர்கள் என்றால், ஸ்தோத்திரம், உங்களுடைய வாழ்க்கை சவால் நிறைந்ததாக காணப்படும், அபாயத்திற்குள்ளானதாக காணப்படும். கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அரணான பட்டணத்திற்குள்ளே நடத்த வேண்டும் என்று, அவருடைய கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ண வேண்டும் என்று விரும்புகிறார். கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. கர்த்தருடைய கிருபை இறங்கி கொண்டு இருக்கிறது, அபிஷேகமும் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்கு அடுத்ததான காரியங்களில், உம்முடைய உபதேசத்திற்கு அடுத்ததான காரியங்களில் ஸ்தோத்திரம், நீர் அதை உறுதிப்படுத்துவீராக. வேதாகமத்தின் வெளிச்சத்தை நாங்கள் முற்றிலுமாக புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. முழுமையாக புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு இல்லை ஆண்டவரே. தி வேர்ட், முழுமையான வார்த்தையை புரிந்து கொள்ள உதவி செய்வீராக. அதில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆவிக்குரிய கண்களில் இருக்கிற குறைபாடுகள் எல்லாம் நீங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உலக மயக்கம், ஸ்தோத்திரம், அதனாலேயே கர்த்தராகிய தேவனுடைய அன்பை விட்டு விலகி, ஸ்தோத்திரம், அநேக வேதனைகளினால் தங்களை உருவ கொத்தி கொண்டு இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆண்டவர் காண்கிறார் உங்களை. ஸ்தோத்திரம். இன்று பூமிக்குரிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுதந்திரங்களிலும் கிறிஸ்துவுக்குள்ளாகத்தான் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் அரணான பட்டணம். அதில் தான் கர்த்தர் கொடுக்குற சமாதானம் உண்டு. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சுய திறமைகள், சாமர்த்தியத்தை நம்பி, ஸ்தோத்திரம், ஆவியானவர் உணர்த்துகிறார். ஒரு சிலர் அப்படிப்பட்ட சவால்களிலே, நெருக்கடிகளுக்குள்ளே சிக்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு முன்பதாக மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இன்னும் ஒவ்வொருவரையும் சந்திக்கட்டும். ஆண்டவரே, நீர் அரணான பட்டணங்களுக்குள்ளே எங்களை வழிநடத்தி செல்லுகிறவர். ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாக நீரே வழி நடத்துகிறீர். உம்முடைய பூரணமான வார்த்தை, உம்முடைய பூரணமான உபதேசத்திற்குள்ளே ஒவ்வொருவரையும் அவர்கள் இருக்கிற இடங்களிலே நடத்துவீராக. அதில் இருக்கிற இடரல்கள், தவறான போதகங்கள், தவறான கிரியைகள் எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே நீங்கி போகட்டும். உங்கள் இரத்தம் தெளிக்கப்படட்டும். உங்கள் அபிஷேகம் இறங்கி வரட்டும். ஆவியானவர் எங்கேயோ அங்கு விடுதலையும் உண்டு என்று சொன்ன முடியா. ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியானவரால் இப்பொழுதே நிரப்புவீராக. ஆண்டவரை நிரம்பி வழிகிற பாத்திரமாக ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. நித்தியத்திற்குரிய நிச்சயத்தை கொடுப்பீராக. பூமிக்குரிய காரியங்களிலும் நித்தியத்திற்கு உட்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி சமாதானத்திற்கு உட்பட்ட நிச்சயத்தை கொடுப்பீராக. பூமிக்குரிய தரிசனங்களிலும் அவர்களை அரணான இடங்களிலே குடியிருக்க பண்ணுவீராக.
ஆண்டவரே, அதிலும் ஒவ்வொருவருக்கு அருமையானவர்களுக்கும் இருக்கிற தத்தளிப்புகள் எல்லாம் நீங்கட்டும். உம்முடைய நாமத்தினால் அந்த தத்தளிப்புகள் நீங்கி போகட்டும். தத்தளிப்பின் பாத்திரங்கள் நீங்கி போகட்டும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலைகள் நீங்கி போகட்டும். எலும்பு நரம்பு தசைகள் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சுகமாகட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 37:4 ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஜீவ வார்த்தைகள் வெளிப்படட்டும். ஜீவ ஆவியானவருடைய அபிஷேகம், the miraculous breath of God, தேவனுடைய ஜீவ சுவாசத்தின் அந்த ஆவியானவருடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். ஆண்டவர் அப்படியே செய்கிறார். தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைகிறது என்று கர்த்தர் பேசுகிறார். எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவர் மீதும் அவர்களை விட்டு விலகி போய்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளும் கர்த்தருடைய நாமத்தினாலே சுகமாகி கொண்டிருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். ஜீவ ஆவியானவர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். தேவ திட்டப்படி நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். தேவ திட்டப்படி கர்த்தர் உங்களுக்கு என்று புதிய காரியங்களை சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறதாக சொல்லுகிறார். கர்த்தருக்காக நீங்கள் நிற்பீர்கள், கர்த்தருக்காக நடப்பீர்கள், கர்த்தருக்காக ஓடுவீர்கள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். உமக்கே சகல துதி கனம் மகிமையாக இருக்கும். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், ஆமென்.